ஹலோ நண்பர்களே, நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோட்டிலிங்கேஸ்வரர் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோலார் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி காட்டலாம், வாங்க போகலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோட்டிலிங்கேஸ்வரோட என்ட்ரி. பாரு எவ்வளோ என்னடா இவ்வளோ பேர் ஆகினீங்க, போ. இங்கேவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கடை இருக்குது. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு பூஜை பண்ணணும்னா ஸோ இங்கே வந்து வாங்கின்னு போங்க. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கோட ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு பூஜை சாமான் எடுத்துன்னு போங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பூஜை சாமானம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட ஒரு லிங்கம் தான். ஸோ இதெல்லாமே டோட்டலாக டேலி பண்ணி தான் வந்து ஐ டோன்ட் நோ 1 crore லிங்காக இருக்குதான்னு தெரியல. ஆனால் நியர்பை ஒரு நம்பர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதாக வந்து பார்க்கிங் பிளேஸ், அந்த பக்கம் ஒரு பார்க்கிங் பிளேஸ், இந்த பக்கம் ஒரு பார்க்கிங் பிளேஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்ன விசேஷன்னு தெரியல, மண்டே. ஸோ நாங்கள் சும்மா வந்தோம். எங்கள் ஆஃபீஸில் மண்டே டியூஸ்டே தான் வீக் ஆஃப். ஸோ அதனால் வந்து இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ. ஸோ உங்களுக்கு எதனா ஈட்டபிள்ஸ்லாம் என்னென்னா கூட இங்கேவே நியர்பை அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், பசங்க விளையாடுற கேம்ஸ் எல்லாமே இங்கேவே இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட வந்து ஒரு பார்க்கிங் தான் வந்து பாருங்கள். இந்த பக்கம் தான் என்ட்ரி, நான் இதுக்கப்புறம் தான் போக போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து பெரிய வண்டி பார்க்கிங். இங்கே வந்து நிறையா ஈட்டபிள் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செப்பல்ஸ் எல்லாம் நீங்கள் சேஃபாக ஒருவேளை உங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸ் அதை வச்சுருங்க. அப்படிலாம் அங்கேயே ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நாங்கள் வந்து என்னோடய வண்டியோட டிக்கிலேயே வந்து 2 வீலரில் வந்ததுனால நம்ம வண்டியோட டிக்கிலேயே வந்து இப்போ நம்ம வைக்க போகிறோம். இப்போது நம்ம என்ட்ரிக்கு தான் போயிருக்கிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போனவனே பார்த்தீங்களா, நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் டிக்கெட் வந்துடும் வாங்கிக்கலாம். இதில் வந்து வரப்போ எல்லாம் கடையை அவங்கள வந்து நம்ம நேரத்தில் சொல்லுவோம், வாங்குவோம். நம்மக்கிட்ட நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக இங்கே பாருங்கள், சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்போவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து நீங்கள் செப்பல்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து விடணும் பாருங்கள். ஸோ வந்து இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஷாப்ஸ், நிறைய ஷாப்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஈட்டபிள்ஸ் எதுனா வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் பாருங்கள் செப்பல் விட போகிற ஒரு ஷாப். ஸோ நாங்கள் வந்து இப்போ 3 மெம்பர்ஸ் வந்திருக்கோம், நான் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து சையத் சுஹேல், ஆகாஷ் அண்ட் நான் ஒரு பிரேம் சந்தர். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து என்ட்ரி ஃபீஸ் வாங்குகிற ஒரு இடம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 20 rupees என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, 20 rupees போட்டுது. இங்கே தான் வாங்கி நம்ம உள்ளே போகணும். டிக்கெட் வாங்குறது பாருங்க. ஆல்ரெடி இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியல, என்ன டேட் இருக்கு? நவம்பர் 18 இவ்வளோ பேர் வந்துருக்காங்க. நான் வந்து காலியாக இருக்கும்னு சொன்னோம், ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க. என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 20 rupees கொடுத்ததுன்னு இப்போ தான் வந்து நம்ம வந்து எவ்வளோ பண்ணுவாங்க. இவ்வளோ இன்னும் டிக்கெட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஆல்ரெடி நிறைய பேர் கார்த்திகை மாதம் வருது, அதனால தானா. ஸோ இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால வந்து பாருங்கள், லிங்காக்கெல்லாம் வந்து நிறைய பேர் பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோட்டிலிங்கேஸ்வராவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா வந்து நியர்பை 1 crore லிங்காஸ் இருக்குமான்னு தெரியல. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிலீவ்ட் தட் திஸ் கோட்டிலிங்கேஸ்வரா contains nearly 1 crore lingas. So that's the speciality of this temple. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. ஆனால் பார்க்குற இடத்துலலாம் வந்து இங்கே லிங்காஸ் தான் இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து லிங்காஸ் தான் இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர்லாம் வந்து ப்ரே பண்ணி ஸோ நம்ம நினச்சிருக்கிற விஷயம் வந்து நடந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு லிங்கம் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஸோ வந்து வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த லிங்காவை வந்து ராஜ்குமார் எம்ஏபிஇடி அவர் வச்சுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து அவங்களோட ப்ரேயர்ஸ் ஃபுல்ஃபில் ஆனால் வந்து இதெல்லாம் வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிவபக்தராக இருந்தீங்கன்னா ஸோ இட்ஸ் எ கிரேட் பிளேஸ் டு விசிட். ஸோ இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோலார் டிஸ்ட்ரிக்ட் நியர்பை கேஜிஎஃப் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜ் பக்கத்தில் தான் வந்து இது இருக்குது. ஸோ வந்து இங்கே நிறைய பேர் வந்துருக்காங்க. இன்னும் வந்து சிவராத்திரி டைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. உட்காந்து வந்து தவன் செஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு டெம்பிள்ஸ்குள்ளே நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். ஐ டோன்ட் திங்க் தே வில் அலோவ் த மொபைல் ஃபோன் இன்சைட் த டெம்பிள். இந்த லட்டுஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரோட டெம்பிள் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பிரம்மா விஷ்ணு பார்த்தீங்கன்னா உள்ளக்காக நம்ம அங்கெல்லாம் போக போகிறீங்க. நம்ம இது போய் நின்னோனாவே நிறைய பேர் இருப்பாங்க. இது ஒரு டெம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மரம் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மரம் இந்த டெம்பிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட வேண்டுதல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தொட்டிலெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த தொட்டில், இந்த தாயத்து, இந்த கலர்ஃபுல்லான தாயத்துக்கு பின்னாடி நிறைய பேரோட ப்ரேயர்ஸ் இருக்குது. ஸோ தே பிலீவ் தட் இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து அந்த மாதிரி ஒரு தொட்டிலெல்லாம் கட்டினாங்கன்னா அவங்களோட லைஃப், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ரீசன் தட் இஸ் தேர். ஸோ அதில் ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிலிஜன், ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ரிலிஜன்ஸ் மேலே வந்து இஷ்டம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி, ஜீசஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா, ஸோ இவன் வந்து என் ஃப்ரெண்ட் சையத் சுஹேல், அவனுக்கு வந்து அல்லா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஹீ பிலீவ் அல்லா. அந்த மாதிரி ஒருத்தரும் வந்து ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ தட் நத்திங் ராங் இன் தேட். எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் நம்மளோட ட்ரஸ்ட், நம்மளோட பிலீஃப் தான். ஸோ அது வந்து அவங்களுக்கு மனசுக்கு யார் நேராக இருக்கோ அவங்க. ஸோ இது ஒரு டெம்பிள், இதுதான் வந்து மெயின் டெம்பிள் கோட்டிலிங்கேஸ்வரில். ஸோ இது உள்ளே வந்து நம்மளால் போக முடியாது, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால. ஸோ நான் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நான் உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி டெம்பிள், மெயின் டெம்பிள். இதுக்குள்ளே தான் வந்து மெயின் டெம்பிளாக இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ், ஓல்டு ஆன்டிஸ் தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே வந்து சிவபக்தர்களாக இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் இந்த மெயின் டெம்பிள்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இங்கே ஸோ உங்களுக்கு வேணாமல் தேவைப்பட்ட தாயத்து இதெல்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்பிள் வந்து எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இந்த மந்த் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் மந்த்ன்றதுனால வந்து இங்கே வந்து இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப இது வந்து ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் வந்து விசிட் பண்ணுற ஒரு பிளேஸ். ஸோ நிறைய பேர் ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் டெம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், இதுதான் வந்து மெயின் டெம்பிள். இங்கே ஒரு டெம்பிள். ஸோ வந்து ஒவ்வொரு டெம்பிளும் நீங்கள் வந்து இங்கே வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நாம் வந்து கயிறு கீழே போய் உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஸோ வந்து ஒவ்வொரு டெம்பிளும் ப்ரொசீஜராக, ஃபர்ஸ்ட் டெம்பிள் அது, செகண்ட் டெம்பிள் அதுக்குள்ளேருந்து வெளியே போடணும் இந்த டெம்பிள், அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜராக வந்து இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, நீங்கள் எங்கே பார்த்தாலுமே லிங்காஸ் தான் இருக்கும், சிவலிங்காஸ். இங்கேருந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து கணக்கே இல்லாமல் நிறைய லிங்காஸ் இருக்குது. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் கோட்டிலிங்கேஸ்வரா. ஸோ நான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் அப்படின்னும் போது, ஓகே என்னோட டிஸ்ட்ரிக்டில் என்னென்னலாம் ஃபேமஸான பிளேஸ்ன்னு பார்க்கும்போது கோட்டிலிங்கேஸ்வரா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினென்ட் பிளேசஸ் இன் கோலார் டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் ஒரு வேறு சிவபக்தராக இருந்தீங்கன்னா this is the best place in Kolar district to visit. இப்போ வந்து நம்ம ஸோ இந்த பிளேஸ் எதுக்காக வந்து ஃபேமஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா,
இங்கே வந்து ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது. ஸோ இந்தியாவிலே ஒரு செகண்ட் டாலஸ்ட் லிங்கா. ஸோ வந்து இங்கே நாங்கள் தான் நெக்ஸ்ட் வந்து உள்ளே போகலாம் வாங்க. இன்னொரு டெம்பிள் வந்து ஸோ வந்து இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இது வந்து ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி டெம்பிள். இது வந்து ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி டெம்பிள். ஸோ இப்போ தான் வந்து அந்த நம்ம மெயின் பிளேஸ்க்கு வந்து போக போகிறோம். பாருங்க, இதுக்குள்ளவே வந்து இங்கே பாருங்க, பார்க்குற இடம் ஃபுல்லாக நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து லிங்காஸ். ஸோ பெங்களூர்லேருந்து இட்ஸ் ஜஸ்ட் 75 கிலோமீட்டர்ஸ், 1.5 hour ட்ராவல். வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, இந்த பக்கம் வந்து நிறைய டெம்பிள்ஸ், நிறைய பிளேசஸ் பார்க்குற இடம்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெம்பிள். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது வந்து சந்தோஷி மாதா டெம்பிள். ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி, ஸ்ரீ பஞ்சமுக கணபதி. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கணபதி. இது யாருன்னு தெரியல. இதுக்குள்ளே போனால் தான் இந்த பக்கம் வர முடியுது. இது வந்து ஸ்ரீ வாசவி கன்னியாக்க பரமேஸ்வரி. அதான் வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் ஆஃபர்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து சில பல இடத்துல வந்து இங்கே மொபைல்ஸ் வந்து ப்ரொஹைபிட்டட். ஸோ அதனால் வந்து எந்த பக்கம் போனாலும் லிங்காஸ் தாங்க. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே வந்து ஃபுல்லு பாருங்க, ஃபுல் சிம்பிள் சிவா லிங்காஸ் தான். இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து இது பெரிய பெரிய லிங்காஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை இன்னும் நிறைய லிங்காஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த செவரு வந்து இன்னும் அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கூட பிளான்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டெம்பிளோட மெயின் பாயிண்ட், இந்த மெயின் விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ எதுக்காக இங்கே நிறைய பேர் வராங்க, அந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேஸை பற்றி நான் கூகுளில் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச் பண்ணும்போது இந்த பிளேஸோட ஆரம்பம் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் வந்து ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1980s வந்து ஒரு ஏத்திஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தான் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து வச்சுருக்காரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லிங்காக அவர் வச்சதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் ஃபாலோட் பை ஹிம். ஸோ மெனி பீப்புள் பிலீவ் லார்ட் சிவா. அண்ட் தென் தே என்ன சொல்கிறது, ஒருத்தர் வந்து ஒவ்வொரு லிங்காக வந்து அவங்க கொடுத்தாங்க. இங்கே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 crore லிங்காஸ் இருக்குதான்லாம் வந்து யாருக்கும் தெரியல. ஆனால் இட் இஸ் பிலீவ் டு பி நியர்பை நம்பர்ஸ், சம் நியர்பை லேக்ஸில் வந்து இந்த சிவாஸ் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லு இந்த சைட்லேருந்து இந்த பக்கம் எல்லாமே வந்து லிங்காஸ் தான்.
அப்போ நம்ம உள்ள அங்கேருந்து வந்து அது எல்லாமே லிங்கர்ஸ் தான். ஸோ இந்த டெம்பிள்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த டெம்பிள், இந்த லிங்கா வந்து பார்த்தீங்கன்னா 108 feet and 33 meters வந்து ஏஷியாலே டாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் லிங்கா வந்து இந்த ஒரு லிங்கா. ஸோ ஃபாலோட் இந்த ஒரு நந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 feet and 11 meters. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு கோட்டிலிங்கேஸ்வரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வியூ வந்து சக்கராக இருக்குது. அந்த லிங்கா சென்டரில் ஒரு சன், இங்கே வந்து நந்தி, இதெல்லாம் வந்து இட் மேக்ஸ் தி பிளேஸ் பியூட்டிஃபுல். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு சிவ பக்தராக இருந்தீங்கன்னா இட் இஸ் அ கிரேட் பிளேஸ் டு விசிட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தூரம், கண்ணுக்கு பார்க்குற வரைக்கும் ஃபுல் வந்து லிங்காஸ் தான் இருக்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். ஒரு கிரேட் பிளேஸ். ஒரு நாள் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கடவுள்கிட்ட உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் வேண்டலாம். ஃபேமிலியோடு வந்து ஒரு நாள். ஸோ இட் இஸ் வர்த் கம்மிங் ஹியர். எஸ். ஸோ இந்த லிங்காஸ் வந்து இங்கத்தோடு முடியல. ஸோ இதுக்குமே செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் சில லிங்காஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே வந்து அதே மாதிரி ஒரு சின்ன லிங்கா, அதை நம்ம அப்புறமா போய் பார்க்கலாம். ஒரு 2 எலிஃபென்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 எலிஃபெண்ட் வந்து நம்மளை வந்து வெல்கம் பண்ணுது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டெம்பிள் வந்து ஒரு பெரிய நந்தி இருக்குது, ஒரு பெரிய லிங்கா இருக்குது. ஸோ அதை மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து ஒரு நந்தி இருக்குது. ஸோ லிங்கமும் இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு நந்தி. ஸோ அது வந்து ஒரு லிங்கம், உங்களுக்கு தெரியாததில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சுங்கலா தேவி. இதே மாதிரி இது வந்து ஓம் ஸ்ரீ மகாகாளி தேவி. இதுக்கு எல்லாரும் வந்து வந்துட்டோம். இது வந்து இந்த டெம்பிள் ஒரு ஸ்மால் வெர்ஷன் ஆஃப் த லிங்கா. இது வந்து ஓம் ஸ்ரீ கிரிஜா தேவி. இது ஸ்ரீ இது புருஹோத்திகா தேவி. ஓம் ஸ்ரீ புருஹோத்திகா தேவி. என் நண்பர்கள் வந்து இங்கே தியானம் பண்ணுகிறாங்க. ஆகாஷ். அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பிளேஸ். இது வந்து ஓம் ஸ்ரீ வைகிருஷ்ணி தேவி. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதிய டெம்பிள்ஸ் இருக்குது. சுற்றி அந்த பக்கம் கூட இருக்குது. இது வந்து ஒரு ஸ்மால் லிங்கம். இந்த டெம்பிளோட ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய லிங்கம் தான். 108 அடி, 108 feet. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கூட்டம் வேறு, நிறைய பூஜைலாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நந்தி. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேமிலி வந்து ஜாலியாக இருக்காங்க. நீங்களும் வந்து ஜாலியாக இருங்க. எஸ். இந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வியூ பாருங்கள். பக்கத்துலேயே வந்து சிவன் பக்கத்துலேயே அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு சன் செம்ம வியூ. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா லிங்கா, நந்தி. நீங்கள் ஒரு வேளை வந்து ஒரு சிவன் பக்தராக இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் டு விசிட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசோட நிம்மதி வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஃபேமிலியோட ஒரு நாள் வாங்க, வந்து இந்த பிளேஸ் உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த நவம்பர் அண்ட் டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இருக்கிறதுனால நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ நிறைய ஸ்பெஷல் பூஜைஸ் எல்லாம் வந்திருக்கும். வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க.